ருணச்சத்ரு பாவம் வலுக்குது துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு நோய் வருவது, 45-50 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அது மாதிரி சில தொந்தரவுகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கடன்கள் அதிகமாக போகிறது, பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதிகமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ஒரு பொதுவான பலனை ஒழிய உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது வந்து பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பணப்புழக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டின் கடைசியில் 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீனாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோல்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்குது. ஸோ இந்த நேரத்தை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும்.